உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அனைத்து சாலைகளும் ரோம் நோக்கின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே போல எல்லா சாலைகளும் இப்ப அறிவாலயம் நோக்கியா இருக்கு. 2024 பிரிஞ்சு இருந்த பாஜக அதிமுக சேர்ந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஏதாவது ஓபிஎஸ் போயிட்டாரு, அக்கா அண்ணி போயிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இவர்கள் 2 பேரும் டிஎம்கேயோட கூட்டணியும் கட்சியிலையும் சேர்ந்தது பெர்செப்ஷன் பில்டிங்ல பெருசா ஒர்க் ஆகும், ஓட்ல ஒர்க் ஆகும். எனக்கு இன்னும் நம்பிக்கை வரும். பலமில்லாத ஓபிஎஸ்ஐ வைத்து தான் தாம ஏதாவது பலம் பெறலான்னு பிஜேபி பலமுறை அவரை வந்து வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் முயற்சி செய்தது. பிஜேபி திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய லாயல்ட்டிக்கு பெரிய மரியாதை கொடுத்தது எனக்கு தெருவில் நிறுத்திட்டாங்களே சார். திமுக பக்கம் திருப்பிட்டாங்களே. அதெல்லாம் நீங்களா கடைசி வரை பிஜேபி நம்பினார். உங்களுக்கு உண்மை தெரியாம கடைசி வரைக்கும் நம்பினார். உங்களுக்கு உண்மை தெரியாம நீங்க ஆசைப்பட்டது பேசிட்டு இருக்கீங்க. 10 நிமிஷம் பேசுறேன், கேக்குறீங்களா? குறுக்க பேசாம கேக்குறீங்களா? நான் ஏதாவது தப்பா பேசுறேன், நீங்க குறுக்க பேசுறீங்க, சரிங்களா? நிதிஷ்குமார் பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா நீங்க டேட்டா பாருங்க. நிதிஷ்குமாரை முதல்வராக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது பிஜேபி. இவர் உத்தவ் தாக்கரே துரோகம் பண்ணாரா, பிஜேபி துரோகம் பண்ணாரா, போய் வரலாறு போய் பாருங்க. 40 சீட் வச்சு முதலமைச்சர் பதவி 100 சீட் வச்சு சும்மா உட்கார்ந்து கேட்டது யாருங்க வருங்க? மெஹபூபா முஃப்தி துரோகம் பண்ணாங்களான்னு கேட்டுங்க, மாயாவதி துரோகம் பண்ணாங்களான்னு கேளுங்க, குமாரசாமி துரோகம் பண்ணாரு கேளுங்க, இபிஎஸ் 2024 வெளியே போனாரு கேளுங்க. அத்தனை பேரையும் திரும்ப சேர்த்து கொண்டது பிஜேபி. அத்தனை கூட நின்னது பிஜேபி. என்ன பேசி எந்த ஒரு ஊர்ல சொல்லுங்க நீங்க பிஜேபி முதுகுல குதிச்சுன்னு? அதிமுக மீட்போம் சொன்ன போய் திமுக உட்கார்ந்துருக்கீங்க. அதிமுக மீட்போம் சொல்லி அதிமுக பாழ்வரம் சொல்லிட்டு ஒரு தாய் பிள்ளைல உட்காந்து டிடி மட்டும் தான் அந்த வேலையை செஞ்சிருக்காரு. அவர் தான் ஒன்றிணைஞ்சு சொன்னார், அவர் தான் ஒன்றிணைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒன்றிணைன்னு சொன்ன நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்கு போனீங்க? ஒன்றிணைன்னு சொன்ன வைத்திலிங்க டிஎம்கே போயிட்டாரு, ஒன்றிணைன்னு சொன்ன நீங்க டிஎம்கே போயிட்டீங்க, ஒன்றிணைன்னு சொன்ன செங்கோட்டையன் டாவேக்கா போயிட்டாரு. நீங்க ஒன்றிணைற ஐடியாவில் இருந்தீங்க. வெற்றி பெற சந்தர்ப்பவாதங்க. வெற்றி பெற போறது, வெற்றி பெற வைக்கிறது தாங்க அரசியல். நான் இருக்கிற கட்சியை வெற்றி பெற வைப்பேன். இதுல சந்தர்ப்பவாதம் அதிமுக பிஜேபி கூட்டணியே கூட சந்தர்ப்பவாதம் தான். காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரியே தான். அதேதான் எல்லாருமே அது சந்தர்ப்பம். சொல்ல முடியுதா? ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா? நான் மறுத்ததே இல்ல. நீங்க ஒரு நாள் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு நாள் உங்க வாயில வந்துருக்குமா? பெனாயில் விட்டு கழுவிட்டு வந்துருவீங்க வாயை. ஐயோ நம்ம என்ன வார்த்தை சொல்ல வச்சுட்டான் நம்மள அப்படின்னு. கடைசி 6 மாசத்துல இல்ல ஒரு 3 மாசத்துல எத்தனை பேர் திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க? ஆனா திரு எடப்பாடி தலைமையில சேர்ந்தவங்க யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மார்ட்டின் அவங்க வைஃப் லீமான் ரோஸ் போய் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர வேற யாருமே போய் சேரல. நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, அரவணைச்சிட்டாரு, அவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தாரு. 2019 திமுக வாங்கி அதிகபட்ச வாக்கு 2026 வாங்கக்கூடிய வாக்கு நீ பாத்து என்ன வித்தியாசம் பாத்து. என்டிஏ இவ்வளவு சோர்வா இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாங்க. அமித்ஷா, மோடி அவங்களுடைய என்னப்பாடு என்ன பிளான்னு தெரியல. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்தாங்கன்னு நான் கூட கேள்வி வச்சிருந்தேன் உங்ககிட்ட கூட. ஆனா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு எதிராக நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இந்த ராசி சோர்வா தானே இருக்காங்க. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போகலாம். நீங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கே சேராதுன்னு சொன்னா சேர்ந்துருவாங்க. அவங்க சோர்வா இருக்காங்கன்னு அதான் நாங்க எங்களுக்கு என்ன புரிதல், மாதேஷ் என்ன சொல்றாரு அதுக்கு எதிர உள்ளதை புரிஞ்சுக்க. எங்களுக்கு அவ்வளவுதான். எங்களுக்கு பாடு நீங்க தான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டி சார், எப்படி இருக்கீங்க? அனைத்து சாலைகளும் ரோம் நோக்கின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே போல எல்லா சாலைகளும் இப்ப அறிவாலயம் நோக்கியா இருக்கு. ரோம் இப்ப எதுல முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு சொல்லணும். நீங்க ரோம் வந்து எந்த துறையில எதுல ஏதாவது ஒண்ணுல முக்கியத்துவம் பெற்றது, அது ஒரு பழங்கதை. அது வந்து ஒரு சொல்லுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னா ஆப்வியஸ். அவங்க ஆளுங்கட்சி, அதில் எந்த குழப்பம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த முக்கியத்துவம் இருக்கும். ஆளுங்கட்சி வந்து இப்போ இன்னைக்கு வந்து தேர்தலில் சந்திக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? திமுக ஆட்சி தொடரணும், திமுக ஆட்சி மாறணும். இதானே இருக்கும். 2014 நரேந்திர மோடி முதல் தேர்தல் சந்திப்பு நரேந்திர மோடி வரணும், நரேந்திர மோடி வரக்கூடாது. சென்டர் பாயிண்ட் டிஎம்கே தானே. திமுக ஆட்சியை வீழ்த்துவோம்னு பல பேர், திமுக ஆட்சியை தொடருவோம்னு சிலர், அவ்வளோதானே. அப்போ அது வந்து திமுக தானே சென்டர் பாயிண்டாக இருக்கும். என்ன டவுட் உங்களுக்கு? எல்லா சாலையும் அறிவாள் நோக்கி போகும்ல, அதில் என்ன குழப்பம்? அவங்க தானே ஆட்சியில் இருக்கிறாங்க. அது அப்படி போக யார் தொடரணுன்ற முடிவும் அதே போல யார் தொடர போறாங்கன்ற ஒரு அனுமானமும் ஒரு அடையாளமும் தெரியுது இல்ல. ஒரு ஏதோ ஒரு தோற்றம் தெரியறதுனால தான் அந்த பக்கம் போறாங்க. உங்களுக்கு தெரியுது, இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு வந்து அப்படி தெரியல. எனக்கு வந்து கிரேவா தான் தெரியுது. எனக்கு வந்து கருப்பாவும் வெள்ளையாவும் பளிச்சுன்னு தெரியல.
எனக்கு வந்து ஒரு குழப்பமான விஷயமா தெரியுது. உங்களுக்கு தெளிஞ்சிருக்கலாம், இன்னும் உங்களுக்கு பழக்கம், உங்களுக்கு நிறைய நாள் இருக்கு, சொல்லப்பட்டிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. நான் வந்து ஒரு கிரேவா பார்க்குறேன். நீங்கள் வந்து திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கடினம்னு நான் சொல்கிறேன். அதிமுக வெற்றி பெறுமான்னு கேட்டாலும் அதே பதில் சொல்லுவேன். ஸோ அதிமுக வெற்றி பெறப்போ நான் சொன்னீங்கன்னா என்னங்க நீங்கள் கற்பனை உலகத்தை வாழ்றீங்க, நீங்கள் சொல்லிக்கலாம். திமுக வெற்றி பெறுனா நான் உங்களை சொல்லுவேன், என்னங்க கற்பனை உலகத்தை வாழ்றீங்கன்னு. இது கேக் வாக் கிடையாது. அது 2 பேருக்குமே தெரியும். நீங்கள் அடுத்து கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் அதில் சொல்கிறேன். இல்லாட்டாலும் நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, கேக் வாக் கிடையாது, 2 பேருக்குமே தெரியும். அதை வந்து திமுக வழக்கம் போல உணர்ந்திருக்கிறது, அதனால செயல்படுகிறது. சிலர் அதை உணரவில்லை. அந்த கடினம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ கேக் வாக், அது வந்து ஈஸி கிடையாதுன்னு சிலர் உணரல. அதனால சில சுணக்கங்கள் தெரியுது, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து சரி செட்டில் வந்து ஒரு டேமேஜ் இருக்குன்னு தெரியுது, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னு கிளம்புறாங்க. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திமுக ஆட்சி வந்து இதுவரை காணாத, அதாவது 2006-11 அளவுக்கு இல்லாட்டா கூட ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபீல் பண்ணாங்க. 2006-11 பயங்கரமான 91-96 ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த மாதிரி 6-11 வந்து ரொம்ப அது அவ்வளவு மோசமா இல்லை, ஆனால் பெரிய அளவில் அதிருப்தி அலை இருக்குது. அதை திமுக உணர்கிறது. அதனால தான் டேமேஜ் கொண்டு நான் 5000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுப்பேன், ஓபிஎஸ் சேர்ப்பேன், தேமுதிக சேர்ப்பேன், இது மாதிரி எல்லா விதமான டேமேஜ்களும் பண்ணுறாங்க. ஆஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் இஸ் வெரி குட். 3 முறை முதல்வராக இருந்தவர், அதிமுகவின் அடையாளமாக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு நேஷனல் மீடியாலாம் சொல்லுது, அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் 3 டைம்ஸ் இருந்த ஒருத்தர் வந்து திமுக இன்னைக்கு அந்த கட்சியில் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பேசுறாங்கல்ல. செந்தில் பாலாஜி ஒரு 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 நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு சொல்லுவீங்களா, திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு சொல்லுவீங்களா? திமுக முன்னாள். ஏன் அவர் அதிமுக இல்லையா? அதிமுக இருக்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தாரா இல்லையா? இப்போ வந்து ஓபிஎஸ் எந்த கட்சியில் இருக்கிறார்? திமுக. எந்த கட்சியில் இருந்தார்? அதிமுக இருந்தார். எப்ப சேரும்போது அதிமுக இருந்தாரா? தமிழ் குடிமகன் போலவோ இன்பத்தமிழன் போலவோ ஒரு கட்சியுடைய கரைவேட்டி கட்டிட்டு மெம்பரா இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு போனாரா? அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு வருஷம் ஆயிருச்சு. அப்புறம் நீங்க அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அதிமுக நீக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆகி போச்சு? சரி, முன்னாள் முதலமைச்சர். அதெல்லாம் மறுக்கல. என்ன சொல்றேன் உங்களுக்கு, நான் உதாரணம் சொல்ல போறேன், அடுத்து வந்துட்டேன். இல்ல நான் சொல்ல புரியணும்ல உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஐயோ டக்கு லாக் ஆயிட்டோம்னு நீங்க எஸ்கேப் ஆவீங்க. நீங்க லாக் ஆனா அங்க கொஞ்சம் சார், அவர் அதிமுகவின் அடையாளம் சார். ஆமாங்க, கிராமத்துல போய் கேட்டாலும் ஓபிஎஸ்னா இரட்டை இலை, ஏடிஎம்கே, அதான் சொல்றேன். சேகர் பாபுக்கே அது இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா தெரியல. அண்ணன் சேகர் பாபு நீங்க பாக்கும்போது நீங்க வந்து கேட்கணும். நான் வந்து உங்களுக்கு தகவல் நடந்த உண்மையில் சொன்னேன். அண்ணன் சேகர் பாபு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே போயிட்டாரு, வட சென்னையில ஓட்டு கேட்க போறாரு. ஒரு பூக்காரம்மா வந்து நான் கண் கூட பார்த்து, பூக்காரம்மா வந்து பாபு நீ என்ன கேட்கணும்பா, ரெட்டலைக்கு தான்ப்பா அப்படிங்குது. அப்போ ஏப்பா நான் ரெட்டலை கிடையாது உதயசூரிய கேட்டு கதறினார். உங்களுக்குள்ள இது நடந்த உண்மை. அது மாதிரி வந்து அவங்க ரெட்டலைக்காக உழைச்சார் அவர். அதனால சேகர் பாபு அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா திரு ஓபிஎஸ்க்கு இல்லாமல் இருக்குமா, அது ஒரு விஷயம். ஆனால் நீங்க ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்னு ஆங்கில ஊடகங்கள்லாம் போட்டுச்சுன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்றேன். அவர் ஏடிஎம்கே ரொம்ப முன்னாள் அமைச்சர், உங்களுக்கு புரியுங்களா? அதுக்கப்புறம் ஏடிஎம்கே நீக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதிமுக உரிமை மீட்பு குழு என்னமோ பண்ணி தர்மயுத்தம் 2 என்னமோ பண்ணி அது உள்ள இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப நீங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கல், ஒரு செய்தி என்ன, நீங்க திமுக முன்னாள் அமைச்சர்னு போடுறதா நியாயம். அதிமுக முன்னாள் அமைச்சர்னு செந்தில் பாலாஜி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக அழைச்சி கட்சியில இணைத்திருக்காங்க, எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், அதுல வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஓபிஎஸ் அட்வான்டேஜ், திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ். நான் என்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெர்செப்ஷன் பில்டிங்ல உங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் வருதுல, உற்சாகம் வருதுல, அப்பா டிஎம்கே வந்து பயங்கரமா ஜெயிக்க போகுதுப்பான்னு அந்த பெர்செப்ஷன் நெரேட்டிவ் செட்டிங்ல ஒவ்வொருத்தரா இங்க வர்றாங்க அப்படின்னு காட்டுறது ரொம்ப அட்வான்டேஜ். ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுல பெருசா ஏதாவது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களே பேசும்போது தேனி மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது, அதை நாங்கள் திமுகவின் கோட்டையாக மாற்றுவோம். எங்களுடைய விருதுநகர் மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக தான் இருக்குது 99%. அதுல இருந்த திரு KKSR, அதுல இருந்த திரு ராமரக்கணி, இதுல மாதிரி ஏடிஎம்கே இருந்தவங்க எல்லாம் டிஎம்கே போகும்போது கொஞ்சம் டிஎம்கே பக்கம் சாஞ்சிச்சு, இன்னமும் கொஞ்சம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத மாதிரி அப்ப இவர் வந்து எங்க இருக்க தமிழ்நாட்டை திமுகவின் கோட்டையாக மாற்றுவேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது வந்து நின்றுக்கோங்க. அவர் எங்க சுருங்கி நிக்கிறாருங்க, தேனி மாவட்டத்தை திமுகவின் கோட்டையாக. கம்பம் ராமச்சந்திரன் ஏற்கனவே அங்க இருக்கிறாருலங்க, அது கம்பன் செல்வேந்திரன் இருக்காரு, கம்பராம எல்லாம் ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல, அவங்க திமுக இருந்தவங்க தானே. ஏன் இன்னைக்கு அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன் இவர் மேலதான் அவர் கோவமே. தங்கத்தமிழ் செல்வனுக்கு யார் மேல கோவம்ன்றீங்க? ஏடிஎம்கே மேலையா கோவம், டிடிவி மேலையா கோவம்? கிடையவே கிடையாது. அவருக்கு பிரச்சனை லோக்கல் பாலிடிக்ஸ், பஞ்சாயத்து இவர் கூட தான். அப்ப அவர் அங்க இருக்காரு, திரும்பி அங்கேயே போயிட்டாரு. இல்ல அதிமுகவின் கோட்டையா இருந்தது இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, அத திமுகவின் கோட்டையா மாத்த வரல. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், சும்மா விளக்கு. அந்த பதிலுக்கு நான் வரேன் திரும்ப. மக்கள் நீதி மையத்துல இருந்து கோச்சிக்கிட்டு மகேந்திரன் வந்து திமுக போயிட்டார். சரி,
பின்னாடியே கமலாசன் திமுக விட்டார். அப்போ மகேந்திர நரசிம்ஹா யோசிச்சு பாருங்க, என்னங்க இது நான் எப்படாலும் வந்திருக்கேன். அதான் சொல்ல தங்கத்தமிழ் செல்வன் வந்து இந்த பக்கம் சவாசமே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறேன். ஏடிஎம்ல தான் 2 பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் பேசாமல் அங்கே போயிடுறேன் பாரு, பின்னாடி திருப்பி அங்கே வச்சுங்க. இன்னைக்கு தங்கத்தமிழ் செல்வன் கூடவே இருக்கிறார், புரியுங்களா? எனக்கு 2 பேரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கூடவே இருக்கிறார், நல்லா சிரிக்கிறார், நல்ல வெள்ளந்தியான மனுஷன், வெளிப்படையாக பேசுவார், நேராக பேசிடுவார் மூஞ்சிலேயே. நீங்க நாளைக்கு கழிச்சு பார்க்க போறீங்க, அடுத்தடுத்து நீங்க பார்க்க போறீங்க, சரிங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து அவ்வளவு தூரம் சுருங்கினது வந்து ஒரு பெரிய வருத்தம். தேனி மாவட்டத்தோட திமுகவுக்கு பெர்செப்ஷன் பில்டிங்ல பெரிய லாபம். தென் மாவட்டத்துல எந்த ஒரு தலைவரும் வளர்ந்து விடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. மாவட்டத்துல ஒரு ரொம்ப வீக்கா இருக்கிற அதிமுகவுக்கு மேலும் ஒரு பலவீனமா திரு ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதா திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஒப்புக்கொள்வார், மனசாட்சி உள்ளவர். அவர் என்னைக்குமே பலமான தலைவராக இருந்தது இல்லை. 3 முறை முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்கிறோம். 3 முறையும் அவர் நியமன முதலமைச்சர் தான். திரு இபிஎஸ் அவர்கள் 1 முறை நியமன முதலமைச்சர் தான். நான் வந்து உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைச்சோட, நான் வந்து ஃபேக்டா பேசுறேன். அவர் 1 முறை நியமன முதலமைச்சர். இன்னும் வந்து அவரை தேர்தல் சந்திச்சு வெல்லல. 2021 அவர் தலைமையில் தேர்தல் சந்திக்கப்பட்டது, ஆனா வெல்லல. 26ல என்ன வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சர் நியமனம், 3 மக்களை சந்திச்சு கிடையாது. திரு ஸ்டாலின் வந்து மக்கள் தலைவர், உங்களுக்கு மக்களை சந்திச்சு நீங்க வென்று வந்தவர், புரியுங்களா? அப்படி வந்து மக்களை சந்திச்சு அவர் தலைமையில என்ன ஓபிஎஸ் முதலமைச்சராக்கும் அப்படிங்கிற மன்மோகன் சிங் பிரதமராக்கும் என்னைக்கா தேர்தல் நடந்திருக்கா? சோனியா காந்தி பிரதமராகவும் நடந்துச்சு, சில பல காரணங்களால மன்மோகன் சிங் வந்தார். அது மாதிரி தான் ஜெயலலிதா முதலமைச்சராக நடந்துச்சு, சில பல காரணங்கள். 1 முறை ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க, மறுமுறை ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க, 3ஆம் முறை ஜெயலலிதா இறந்துட்டாங்க. 3 சந்தர்ப்பங்கள்ல வந்து வந்தார். அப்படி வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்டா தான் வந்தார். அப்ப நீங்க தென் மாவட்டத்தில் அவர் என்னைக்கு பலமான தலைவராக இருந்தாரு? அவர் கடந்த பேட்டியில என்னோட பேட்டியில சொல்லியிருக்கீங்க, ஓபிஎஸ் நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா என்கிட்ட வாதம் பண்ணிருக்கீங்க. நான் திரும்ப சொல்றேங்க, 100 ஓட்டும் கூடாதுன்னு நான் சொல்வேன். அதுல வந்து இலக்கிய கூடாதுன்னு எனக்கு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதற்காக அவருக்கு வந்து 1 கோடி ஓட்டு இருக்கு நான் அப்படி சொல்லுவேன். குறைச்சு அவர் மிகப்பெரிய மதிப்புக்குரிய தலைவர், மரியாதைக்குரிய. நான் மன்மோகன் சிங் பேரை சொல்றேன் பாருங்க, த ரெஸ்பெக்ட் ஹி கமெண்ட்ஸ், அது வந்து அவர் வந்து அதிகம், அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. ஓட்டு அதான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து தேமுதிக வந்து புறக்கணிக்க வேண்டிய கட்சியா? அப்படி கிடையாது. 2 கோடி ஓட்டு இருக்கக்கூடிய கட்சியா? அதுவும் இல்லை. இதை தான் நான் சொல்றேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் மரியாதை குறைவான தங்கமான மனுஷன், பெரிய மரியாதை இருக்கு. இன்னமும் அவருக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஓட்டு இருக்குதா? நீங்க தென் மாவட்டத்துல பலமான ஒருத்தர் உருவாயிருக்கூடாதுன்னு சொன்னீங்களேங்கிறக்காக நான் சொல்ல. தென் மாவட்டத்துல பலமான தலைவர் அவர் இல்ல. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவர். சோ திருமதி சசிகலா எந்த சமூகம்? அவங்க டிடிவி. சரி, அப்ப மற்றவங்கலாம், அப்ப ஏடிஎம்கள் இருக்கிறவங்களா? அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாலே அவர் தான் அந்த சமூகத்தின் பெரிய நினைச்சிடாதீங்க. தேவர் சிலைக்கு கிலோ கணக்கில் தங்கம் போட்டது எந்த தேவரும் கிடையாது, ஜெயலலிதா அவர்கள். அவங்களுடைய முடிவு. அதிமுகவுடைய காசுல போட்டாங்க, இன்னொருத்தருடைய காசுல எடுத்து போடல. அப்ப அவங்களுடைய டிசிஷன். ஏடிஎம்களுக்கு பாஸா இருந்தாங்க. சோ தென் மாவட்டத்தில் பலமான தலைவர், பலமான சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். அந்த சமூகத்தில் 1000 பேர். கார்த்திக் வந்திருக்கிறாரு, ஸ்ரீதர் வாண்டியார் வந்திருக்கிறாரு, சேதுராமன் வந்திருக்காரு, சந்தானம் வந்திருக்கிறாரு, ஃபாரபுல்லா கட்சி இருந்திருக்கு, 100 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே என்ன தலைவர் கருணாஸ் வரைக்கும் செல்வாக்க காட்டி இருந்தாருன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேவே ஓஹோன்னு இருந்திருக்கும். அவர் ஓஹோன்னு இருந்திருப்பாரு. 12 எம்எல்ஏக்கு மேல எடுக்க முடிஞ்சதா? அண்ணன் டிடிவி தலைமையில் 122 எம்எல்ஏ நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. பிஜேபி சப்போர்ட் பண்ணிச்சா இல்லையா? நம்ம யாரா மறுக்க முடியுமா? செல்வாக்கு இல்லாத தலைவர் தான் 3,50,000 ஓட்டு எடுத்தாரா ராமநாதபுரத்துல? அது தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஓட்டு. நீங்க பிஜேபி ஓட்டு இல்ல சார், ஓபிஎஸ் ஆல தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தென் மாவட்டங்கள் அதிக ஓட்டு வந்து. நீங்க அப்படி நினைக்கலாம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன், ஆமா, அந்த அடையாளத்தை வச்சு பிஜேபி பெருசா வந்துச்சு அந்த இடத்துல. நீங்க சொல்லிக்கங்க, என்ன ஏங்க வற்புறுத்துறீங்க? நான் உங்களை வற்புறுத்துறேன்னா நீங்க என்னைக்கா பிஜேபி ஜிந்தாபாத் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லிருக்கேனா? உங்களுடைய உரிமைங்க, நான் மறுக்கலங்க. நான் பிஜேபி ஓட்டு ஓபிஎஸ் கொஞ்சம் 3,50,000. நான் சொல்றது 3,50,000 ஓட்டுங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு. உங்களுக்கு தெரியல? ஆமா, எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் அடுத்துக்கு, உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அதே ராமநாதபுரத்துல அதே பாஜக சார்பா நயினார் நாயந்திரன் எவ்வளவு ஓட்டு வாங்கினா போய் பாருங்க. அதற்கு முன்னாடி அவர் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியாவே பலமுறை ஓட்டு வாங்கியிருக்காரு சார். எந்த ஊர்ல? திருநெல்வேலியில் வாங்கியிருக்காரு. நான் எந்த ஊர்ல சொல்லிட்டு இருக்கேன்? ராமநாதபுரத்தில். உங்களுக்கு தெரியாது? தெரியும். அதுக்கு தேர்தல் நின்னார். நான் என்ன உதாரணம் சொல்லி நீங்க எங்க ஓடுறீங்க? நான் என்ன, அதே ராமநாதபுரத்துல பிஜேபி சார்பா திருநெல்வேலியில இருந்து வந்து, இவர் தேனில இருந்து வந்தார்ல, திருநெல்வேலி வந்து எப்படி பண்ணாருன்னு எவ்வளவு ஓட்டு வாங்கினாருன்னு கேளுங்க, போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் ஓபிஎஸ் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவன், என் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர், அதுல குழப்பம் இல்லை. பலம் இல்லாதவர்ன்றீங்களே. நீங்க என்னைக்கு நீங்க பலமான தலைவர் சொல்லி சொல்றீங்க. பலமான தலைவர் என்னைக்கு காட்டி இருக்கிறாருன்னு கேட்கிறேன். அவர் என்னைக்கு செல்வாக்கு காட்டியிருக்காருன்னு கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, காட்டிருக்கா சொல்லுங்க. 58 எம்எல்ஏ வச்சிருந்தாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொலை போனாருன்னா தென் மாவட்டம் ஆடிடும் காட்டுங்க. பலம் இல்லாத ஒருத்தரை தான் திருமதி சசிகலா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்.
அவர் வந்து எத்தனை கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு போய் எத்தனை கோடி ஓட்ட பலமில்லாத ஓபிஎஸ்சி வைத்து தான் தாம ஏதாவது பலம் பெறலாம்னு பிஜேபி பலமுறை அவரை வந்து வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் முயற்சி செய்தது. பிஜேபி திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய லாயல்ட்டிக்கு பெரிய மரியாதை கொடுத்தது எனக்கு தெரியும். தெருவில் நிறுத்திட்டாங்களே சார், திமுக பக்கம் திருப்பிட்டாங்களே. அதெல்லாம் நீங்களா கடைசி வரை பிஜேபி நம்பினார், உண்மை தெரியாம கடைசி வரைக்கும் நம்பினார். உங்களுக்கு உண்மை தெரியாம நீங்க ஆசைப்பட்டது பேசிட்டு இருக்கீங்க. ஏடிஎம்கேவுடைய உள்பட்சல தலையிடுறது இல்லைங்கிறது பிஜேபி தெளிவா சொல்லுது. இந்த முறை இதுக்கு முன்னாடி பல முறை இந்த பஞ்சாயத்துல வந்திருக்காங்க சார் பிஜேபி. பல ஊர் பஞ்சாயத்தை பார்த்த பிஜேபி ஏடிஎம்கே பஞ்சாயத்து கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 100 முறை சொல்லிட்டேன், நான் ரிப்பீட் பண்ண வரும்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் விட்டு கொடுத்தது பிஜேபி, ஒரு கட்சியும் கெடுத்தது இல்லை பிஜேபி. நான் 10 நிமிஷம் பேசுறேன், கேட்குறீங்களா? குறுக்க பேசாம கேட்குறீங்களா? நான் ஏதாவது தப்பா பேசுறேன், நீங்க குறுக்க பேசுறீங்க, சரிங்களா? நிதிஷ்குமார் பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா நீங்க டேட்டா பாருங்க. நிதிஷ்குமாரை முதல்வராக்கி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது பிஜேபி. இவர் உத்தவ் தாக்கரே துரோகம் பண்ணாரா பிஜேபி துரோகம் பண்ணாரா போய் வரலாறு போய் பாருங்க. 40 சீட் வச்சு முதலமைச்சர் பதவி 100 சீட் வச்சு சும்மா உட்கார்ந்தோன்னு கேட்டது யாருங்க வருங்க? மெஹபூபா முஃப்தி துரோகம் பண்ணாங்களான்னு கேளுங்க, மாயாவதி துரோகம் பண்ணாங்களான்னு கேளுங்க, குமாரசாமி துரோகம் பண்ணாரு கேளுங்க, இபிஎஸ் 2024 வெளியே போனாரு கேளுங்க. அத்தனை பேரையும் திரும்ப சேர்த்து கொண்டது பிஜேபி, அத்தனை கூட நின்னது பிஜேபி. என்ன பேசி எந்த ஒரு ஊர்ல சொல்லுங்க நீங்க பிஜேபி முதுகுல குதிச்சுன்னு? ஒரு ஊர்ல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வரலாறு நம்பினார் இல்ல சார்? ஆமா, பிஜேபி நம்பினார். ஆமா, ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தது. இப்போ என்ன கொடுத்தது? அவர் போயிட்டாரு சார். இப்போ 6-8 மாசமா என்ன சார் அவரு? அவர் அடுத்த பாயிண்ட் சொல்றேன். திரு டிடி விதன் என்னுடைய பேட்டில கொடுத்திருக்காரு, நீங்க போய் எடுத்து நான் பார்த்துட்டேன், முழு பேட்டி. நீங்க பார்க்க மாட்டீங்க சார். நீங்க ஐயோ உண்மை பேசுகிறதே யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க. அதான் பிரச்சனை. என்னன்னா என் கட்சியில சேர்றேன்னு சொன்னாரு, அப்ப இபிஎஸ் தெளிவா இருக்கிறார். நீங்க ஒரு மிட்வே பார்க்கணும். இபிஎஸ் சொல்றாரு என் கட்சியில சேர்க்க முடியாதுங்கன்றார். அப்ப எப்படி சேர்றது? அப்ப அம்மா மக்கள் முன்னேற்றம் சேரலாம். அம்மா மக்கள் முன்னேற்றத்துடைய பொதுச்செயலாளர் திரு டிடி வந்து திரு இபிஎஸ் ஓபிஎஸ் மேல பெரிய மரியாதை கொண்டவர். இன்னைக்கு வரைக்கும் சேர்மன் டே ஒன்று இவர் பெரிய உளவுத்துறை சேர்மனா இருந்தாலும் மதிப்பு. இவர் வந்து சம்பவிச்சு நாங்க இணைந்து பயணிப்போம் சொன்னீங்கல்ல. நான் கேட்கிறேன், அதிமுக ஒன்றியம் சண்டை போட்ட செங்கோட்டையன் போய் தாவேக்கால உட்கார்ந்துருக்கிறார். அதிமுக மீட்பம் சொன்ன போய் திமுக உட்கார்ந்துருக்கீங்க. அதிமுக மீட்பம் சொல்லி அதிமுக பால்வரம் சொல்லிட்டு இருந்த ஒரு தாய் பிள்ளைகளுக்கு டிடி மட்டும் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறார். அவர் தான் ஒன்றிணைஞ்சு சொன்னார், அவர் தான் ஒன்றிணைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒன்றிணைன்னு சொன்ன நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்கு போனீங்க? ஒன்றிணைன்னு சொன்ன வைத்திலிங்க டிஎம்கே போயிட்டாரு, ஒன்றிணைன்னு சொன்ன நீங்க டிஎம்கே போயிட்டீங்க, ஒன்றிணைன்னு சொன்ன செங்கோட்டையன் தாவேக்கா போயிட்டாரு. நீங்க ஒன்றிணைற ஐடியாவா இருந்தீங்க? ஒன்றிணைன்னு சொல்லிட்டு இருந்த கேரளா ரூட்ல போய் அமித்ஷாவை பார்த்த டிடி தான் இங்க வந்திருக்காரு. அதான் ஒரு டைம் கேரளா. அப்ப யார் சொன்னது செஞ்சிருக்கா? நான் சொல்லிடுறேன். கேரளா யார் சொன்னது செஞ்சிருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்த டிடிவி இந்த நீங்க தான் பேச விரும்புறீங்க, ஸ்கிரீனை பார்த்து பேசுங்க. நானும் உங்களை பார்த்து கேள்விதான் சார் இது. அதான் நான் சொல்ல கேட்டுருங்க, முதல்ல உள்வாங்கிருங்க. இவர்கள் சொன்னது என்ன? ஒன்றிணைந்த அதிமுக சொன்னாங்களா இல்லையா? தர்மயுத்தம் 2.4 எதுக்கு? அதிமுக ஒன்றிணைக்கு. திமுக போய் தான் அதிமுக ஒன்றிணைப்பீங்களா? அதிமுகவின் தாய்க்கழகம் திமுக உங்களுக்கு இன்னைக்காலாம் தெரிஞ்சதா? அவருக்கான இருப்பிடம் வேணும்ல சார், ஸ்பேஸ் வேணும்ல சார், அவருக்கான ஒரு you have to create the space. அதுதான் தலைவர். இருக்கிற ஸ்பேஸ்ல போய் உட்கார்ற தலைவர் இல்ல, கிடைக்கிற ஸ்பேஸ்க்கு. ஜெயலலிதா கிரியேட்டட் ஹர் ஸ்பேஸ், எம்ஜிஆர் கிரியேட்டட் ஹிஸ் ஸ்பேஸ், விஜயகாந்த் கிரியேட்டட் ஹிஸ் ஸ்பேஸ், விஜய் கிரியேட்டட் ஹிஸ் ஸ்பேஸ். ஒரு தலைவன் தன்னுடைய இடத்தை உருவாக்கணும், இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறது இல்ல. அதுதான் நீங்க பலவீனமான தலைவரா பலமான தலைவரா கேள்விக்கு தான் பதில் இருக்கு. சோ பலவீனமானவர் ஓபிஎஸ்ன்னு கை கொடுக்காம போயிருச்சு பிஜேபி. இல்லங்க இது செட் ஆகாது. நீங்க பலவீனமானவர் நான் சொல்ல பிஜேபி நினைச்சிருச்சோ. பிஜேபி வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, இன்னமும் 5 வருஷம் கழிச்சு பிஜேபி ஒரு வார்த்தை குறைவா பேச மாட்டார். நான் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பிஜேபி அவருக்கு எவ்வளவு செய்ததுன்னு அவருக்கு தெரியும். கட்சியில சேர போறேன் டிடிவி கூட சொன்னவர், அவர் தேதி குறிங்க மாத்துனது அவர். நம்ம என்ன செய்ய முடியும்? அமித்ஷாவை போய் பார்த்தாரு. நீங்க வந்து டிடிவி கூட சேர்ந்துருந்தீங்க, சேருங்க. டிடி கூட சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்றம் சேர்ந்துருந்தீங்கன்னா தாய்க்கழகத்துக்கு எப்படி போயிருப்பீங்க? எதுக்காக தடுத்து? யார் உங்களை தடுத்தா? சார் வெற்றி பெற கூட்டணியில தான் சார் சேரணும்னு நினைக்கிறேன். அதே போல எது கரையேறுமோ எந்த கப்பல் கரையேறுமோ வெற்றி பெறலங்க. கட்சியில் இருக்கு அது வெற்றி பெற சந்தர்ப்பவாதங்க. வெற்றி பெற போறது வெற்றி பெற வைக்கிறது தாங்க அரசியல். நான் இருக்கிற கட்சியை வெற்றி பெற வைப்பேன். இல்ல சந்தர்ப்பவாதம் அதிமுக பிஜேபி கூட்டணியே கூட சந்தர்ப்பவாதம் தான். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரியே தான். அதேதான் எல்லாருமே அது சந்தர்ப்பம். சொல்ல முடியுதா? ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா? நான் மறுத்ததே இல்ல. நீங்க ஒரு நாள் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு நாள் உங்க வாயில வந்துருக்குமா? பெனாயில் விட்டு கழுவிட்டு வந்துருவீங்க வாயை. ஐயோ நம்ம என்ன வார்த்தை சொல்ல வச்சிட்டான் நம்மள அப்படின்னு. என்ன சொல்றீங்க நீங்க? அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்த டிடிவி என்டிஏக்குள்ள வராரு. அதே அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்த ஓபிஎஸ் ஆனா என்டிஏக்குள்ள வர முடியல. திரு ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுங்க. நீங்க பேட்டியோட கேட்கணும். தனிப்பட்ட முறை என்னன்னு அவர் அமித்ஷா பத்தி ஒரு வார்த்தை கம்மியா பேசட்டும். அவர்கள் அவ்வளவு மதிக்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நடுத்தெருவுல ஓபிஎஸ் நிறுத்தினது பிஜேபி. துரோகம் எடப்பாடி கூட இல்ல, எடப்பாடி கூட சேர்த்தாம போயிட்டாருன்றது கூட மக்கள் பார்க்கல. பிஜேபியை நம்பி இப்படி போயிட்டாரேப்பா, பாவம்பா அவர் நிலைமை. இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டாரு. பிஜேபியில சேருங்க, யார் தடுத்திருக்கா?
அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் சேருங்க, யார் தடுத்திருக்கா? தனி கட்சி ஆரம்பிங்க, யார் சேர்த்திருக்கா? உங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்போடு திமுகவோட சேருவீங்க. உங்க நோக்கம் என்னவா இருந்தது? அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் சேர்ந்திருந்தா இந்திய அலைன்ஸ்ல இருந்திருப்பாரு. தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா இந்திய அலைன்ஸ்ல இருந்திருப்பாரு. அப்புறம் நீங்க பிஜேபில சேர்ந்தா இந்திய அலைன்ஸ்ல இருந்திருப்பாரு. சார் அவர் முழுக்க பிஜேபி நம்பினார்ல சார். ஏங்க அதாங்க சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இல்ல சார். காதுல விழலையாங்க. சார் அவரை BJP காத்திருங்கன்னு சொல்லியிருக்கு சார் பிஜேபி. இல்லங்க உங்கள்ட்ட சொன்னாங்களா? இல்ல அவர் சொன்னாரா? என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப நீங்க அமித்ஷாக்கும் ஓபிஎஸ் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க நடுவுல டிரான்ஸ்லேட்டரா தமிழுக்கு ஹிந்திக்கும்? என்ன புரியல? யார் சொன்னாங்க காத்திருங்கன்னு? 100 முறை அவர்கள் மீது அமித்ஷா பத்தி ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. வேற தப்பா சொன்னாங்க முதல் குத்துறான்னு சொல்ல சொல்லுங்க. என்ன பேசுனாங்க நான் சொல்றேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர்கள் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. அவங்க தனி கட்சி ஆரம்பிங்க ரைட்டு, பிஜேபியில் சேருங்க ஆரம்பிங்க ரைட்டு, டிடிவி கூட போங்க ரைட்டு, எதனால சம்மதிச்சாங்க? ஏன்னா இபிஎஸ் என்ன சொல்லிட்டாரு, கட்சியில சேர்க்க மாட்டாங்க, கூட்டணிக்கு தடங்க இல்லையே. டிடிவி எப்படி சேர்ந்தாரு? டிடிவி இபிஎஸ் சண்டை போடலையா? மிஸ்டேக் பண்ணாரு அந்த விஷயத்துல? ஒரு கட்சியா தொடங்கலன்றீங்களா ஓபிஎஸ்? தொடங்கி இருக்கலாம். அவர் வாய்ப்பை நான் ஏன் சொல்லணும்? நீங்க என்டிஏ பிஜேபி கை விட்டதுன்னு சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். பிஜேபி 3 வாய்ப்புகள் கையில வச்சிருந்துச்சு. ஒன்னு பிஜேபியில சேர்ந்துருங்க, இல்ல டிடிவில சேர்ந்துருங்க, இல்ல தனி கட்சி ஆரம்பி. ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அவங்க கூட நிப்பாங்களே. திரு டிடிவி சொல்றல, பாஜக மூலமாக நாங்க தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துவோம் வயா பிஜேபி என்டிஏ. ஈஸியா நடந்திருக்குமே. என்டிஏ சொல்ல நாங்க ஒரு தாய் மக்கள் 2 சேர்ந்தான பேட்டி கொடுத்தாங்க. அண்ணன் இபிஎஸும் அண்ணன் டிடிவியும். என்ன குறை வந்துச்சு? நீங்க போய் காங்கிரஸ் கேளுங்க, மதிமுக கேளுங்க சொன்னார்ல, அடிச்சார்ல பதில் திரு இபிஎஸ். அப்படி சொல்லிட்டு போறாங்க. என்ன கிடைச்சு? கட்சியில சேர்க்கறது இல்லைங்க ஒரு முடிவு. நீங்க எப்படி செய்வீங்க? நீங்க ஸ்டாலின் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் லீடரா மாறி இருக்காரா? ஒரு நம்பிக்கைக்குரியவர், வாக்கு கொடுத்தா அதை செய்வாருன்ற நம்பிக்கையில இப்ப எல்லாருமே போறாங்களோ? கட்சி தலைவர்களை பொறுத்தளவுக்கு அப்படித்தான் இருக்கிறார். அதுல குழப்பம் இல்லை. நீங்க அது தேமுதிகவோ திரு ஓபிஎஸ்ஓ ஒரு ப்ராமிஸை கொடுத்தாருன்னா அண்ணன் செய்வார், திரு ஸ்டாலின் செய்வாருங்கிற நம்பிக்கை கட்சி தலைவர்கள் மத்தியில் இருக்கு. அதுல ஒன்று அது கூட்டணிக்கு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். சம்ஹவ் நான் அந்த மேலே கலைஞரை விட பயங்கரமா அந்த கூட்டணியில் ஹேண்டில் பண்ண. ஆக்சுவலா கலைஞருக்கு தான் அந்த பேர் இருந்துச்சு. கலைஞர் பயங்கரமா 2 கட்சியிலும் கூட்டணி வச்ச பல தலைவர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அவங்க எல்லாருமே ஜெயலலிதா ரிஜிட்டா இருப்பாங்க, ஆனா கீழே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. டிஎம்கேல தலைவர் பயங்கர உயிரா இருப்பாரு, கீழே நம்மளை மதிக்க மாட்டாங்க பல பேர் சொல்லியிருக்காங்க. தலைவர் ஆக்சுவலா கலைஞர் தான் இந்த நல்ல அலைன்ஸை மெயின்டைன் பண்றவர்னு ஒரு பேர் இருந்துச்சு. சம்ஹவ் அது எப்படி அந்த வித்தை எனக்கு இன்னும் புரியல. திரு ஸ்டாலின் அதை மிஞ்சி இருக்கிறார். அதுல குழப்பம். நான் பலமுறை ஆன் ரெக்கார்டு சொல்லியிருக்கேன். அந்த கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய தந்திரம் பியூட்டிஃபுல்லான விஷயம். அந்த நம்பிக்கையை அவர் தக்க வச்சிருக்காரு. அது சொன்னா செய்வாரு, சொல்லாதுக்கு மீறி செய்வாரு. அது எல்லாமே இருந்திருக்காரு. கட்சி தலைவர்களை பொறுத்தளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார். எல்லா கூட்டணி கட்சியிலும் அவங்க நினைக்கிறாங்க, இப்ப சீட் 3 தான் 4 தான் 5 தான் 2 தான் சண்டை வருது. அவங்க நினைக்கிறாங்க சிஎம் பேசினா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சிஎம் பேசினா ஒண்ணு பண்ணிடுவார் அப்படின்னு. அதுல போன முறை 2021 எல்லா கட்சியும் அடைக்க 6 நிப்பாட்டினாங்க. நீங்க ஞாபகப்படும், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருந்தாலும் பார்க்க விரும்ப மாட்டீங்க. அறிவாலயம் வாசல்ல மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட்ல மார்க்சிஸ்ட்ல எல்லாரும் கொடுத்த பேட்டியை பார்க்கணும். கொந்தளிச்சு பேட்டி கொடுத்தாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறமா அவ எல்லாருமே அமைதியானாங்க. ஹவ் எனக்கு தெரியாது, அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது. அதை பியூட்டிஃபுல்லா பண்றாரு, எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் லீடர் இல்ல அப்படின்ற ஒரு பார்வையை எடப்பாடி மேல எல்லாரும் பாக்குறாங்களோ? அப்படி கிடையாது. எடப்பாடி பாக்குறதுக்கு ரிஜிடா இருக்கிறார், பழகிறதுக்கு எப்படி இருக்காரு, ஆனா ஸ்ட்ரைட்டா இருக்கிறார். நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அவர் ஆக்சுவலா அவர் தான் ஆதரிச்சாலும் இருந்தாலும் கரெக்டா இருக்கிறார். அவர் முடிவெடுத்தது பின்வாங்கிறது இல்லை. அதை நீங்க பலவீனமா பாத்தீங்கன்னா உங்க இஷ்டம். சரியா தப்பாங்கிற அவர் நான் சொல்றேன், அவர் ஒன்னு முடிவெடுத்து சரியா தப்பாங்கிறது காலம் சொல்லும், புரியுங்களா? ஆனா ஒரு தலைவனுக்குரிய தகுதியில இருக்கார். என்ன ஒன்னு சொன்னா பின்வாங்கிறது, ஒன்னு செஞ்சா பின்வாங்கிறது. அதுல ரொம்ப கிளியரா இருக்கு. அதுல ஒண்ணு குழப்பம். டிடிவியோ ஓபிஎஸ்ஓ சசிகலா கட்சியில சேர்க்கறல, கட்சி முடிஞ்சு வச்சுக்கிறாரு. அடுத்து வேற ஆப்ஷன் வாங்க, we can explore. அதான் திரு டிடிவி வாங்க, கூட்டணி வாங்க, சேருவோம், சந்தோஷமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அவர் ஒரு முடிவெடுத்தாருன்னா அது கிளியரா இருக்கு. அதுல உடும்புப்படியா நிற்கிறார். ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் கிடையாது, பொய்ச்சலாளர் தான். கிளியரா இருந்தார். சரியா தப்பாங்கிறது 25 வருஷம் 40 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர் ஒரு தலைவனுக்குரிய ஒரு தகுதியில் என்ன, நம்ம ஒன்று முடிவெடுத்தா அதுல பின்வாங்க கூடாது. ஹி இஸ் வெரி கிளியர். கடைசி 6 மாசத்துல இல்ல ஒரு 3 மாசத்துல எத்தனை பேர் திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க? ஆனா திரு எடப்பாடி தலைமையில சேர்ந்தவங்க யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மார்ட்டின் அவங்க வைஃப் லீமான் ரோஸ் போய் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர வேற யாருமே போய் சேர. மார்ட்டின் அவருடைய மனைவி லீமா ரோஸ் எத்தனை ஓட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. அவங்க அதுவும் தேர்தல் காலத்துல இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதே தான் திருமதி பிரேமலதா திரு ஓபிஎஸும். பிரேமலதா எந்த பக்கம் வருவாங்கன்ற ஒரு பெரிய பேசு பொருள், பெரிய டாக். பெர்செப்ஷன் பில்டிங்ல தே ஆர் ஸ்கோரிங். தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தியா கடந்த 25 நாளா இருந்தவங்க. ஏன்னா எப்பயுமே நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னன்னா ஏடிஎம்கேல இருந்து ஓபிஎஸ் போயிட்டார் வச்சாருன்னா உங்களுக்கு செய்தியா வந்துட்டு இருக்கும். மாணிக் தாக்கூரோ, ஜோதிமணியோ, கிரீஷ் சோடங்கரோ, கிரீஷ் சோடங்கர் ஒரு செகண்ட் இருக்கு சார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களனா நீங்க இல்ல, உங்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும். கிரீஷ் சோடங்கர் நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டி கொடுத்தாரு. ஆமா,
ஏதாவது ஒரு ஊடகத்துல நீங்க 10 தலைப்பு செய்தி போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஊடகத்துல அப்படி இங்கிலீஷ்ல போயிட்டு அப்படி மடிச்சு தூக்கி போட்டு அடிப்பீங்க. உங்களுக்கு சாதம் வச்சுன்னா தேசிய ஊடகங்களே சொன்னாங்களே அடிப்பீங்க. இது உங்களுக்கு இருக்கு, நீங்க கண்ண முடியும். நான் ரெண்டையும் பார்க்க தயாரா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் கிரீஷ் ஓடங்கர் சொன்னதையும் பார்ப்பேன், திருமதி பிரேமலதா சொன்னதையும் பார்ப்பேன். எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேல பிரச்சனை சந்தோஷம், நான் குழப்ப போறேன். அப்ப பிரச்சனை இல்ல சார், சேரலன்னு சொல்றேன். அது பலமானவர்கள்னா அணி சேரணும் இல்ல, கூட்டணி சேரணும் இல்ல, இல்ல கட்சியில போய் சேரணும். பாமகவுடைய டாக்டர் அன்புமணி நிக்கிறார், அது உங்களுக்கு கண்ணில் தெரியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெரிய பிளவை ஏற்படுத்தி 2020 தோல்விக்கு 10 காரணத்து அது ஒரு காரணம், அவர் கூட நிக்கிறார், அது உங்களுக்கு தெரியல. 2024 பிரிஞ்சு இருந்த பாஜக அதிமுக சேர்ந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஏதாவது ஓபிஎஸ் போயிட்டாரு, அக்கா அண்ணி போயிட்டாங்க, சந்தோஷம் தான். நான் திரும்பவும் சொல்றேன், இவர்கள் 2 பேரும் டிஎம்கேயோட கூட்டணியும் கட்சியிலையும் சேர்ந்தது பர்செப்ஷன் பில்டிங்ல பெருசா ஒர்க் ஆகும், ஓட்ல ஒர்க் ஆகும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. பர்செப்ஷனே கிரியேட் பண்ணிட்டாவே அது பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு மாயை. திரு ஸ்டாலின் அப்படி நினைக்கிறவர் இல்ல. பர்செப்ஷன் பில்டிங் பண்ணா பேசாம படுத்துவீங்களா ஜெயிச்சலாம் நினைக்கிறவர். ஸ்டாலின் அவர்களுடைய மூவே அதை நோக்கி தான் இருக்கு போல. இத நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய மூவ் 360 டிகிரி உழைக்கணும்ங்கிறதுல இருக்கு, அவர் உழைக்கிறார், நான் அதை மறுக்கல. ஆனாலும் அதிகமா எல்லாரையும் சேர்க்கிறதன் மூலமா என்ன பர்செப்ஷன் கிடைக்கிறது, பர்செப்ஷன். ஆமா, அதுதான் நான் இவர்களை சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் இந்த பாயிண்ட் சொல்ல மாட்டேன், 2 கம்யூனிஸ்டுக்கு இந்த பாயிண்ட் தான் சொல்லுவேன், காங்கிரஸுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல மாட்டேன். காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் இருப்பது திமுகவுக்கு பலம், புரியுங்களா? 2 கம்யூனிஸ்டும் மதிமுக 2 கம்யூனிஸ்டும் மதிமுகவும் தேமுதிகவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இருப்பது வந்து கௌரவம், அது ரெண்டும் புரிஞ்சுக்க. எடப்பாடி சர்வாதிகாரி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஓபிஎஸ் சொல்றாரு. நான் சர்வாதிகாரியா இருப்பேன் அப்படின்னு முதலமைச்சரே சொன்னார், நீங்க அன்னைக்கு கைதட்டினீங்க, அந்த வார்த்தையே சொன்னார். எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் அறியல. அது வெற்றி பெற்ற ஒரு சர்வாதிகாரம், வெற்றியில இருக்க சர்வாதிகாரம் சரியா? சர்வாதிகாரம் தான். நான் நரேந்திர மோடி சர்வாதிகாரம் நீங்க என்ன சொல்வீங்க? அமித்ஷா சர்வாதிகாரம் என்ன சொல்வீங்க? தமிழக முதலமைச்சர் சர்வாதிகாரம் நீங்க சந்தோஷம் பண்ணி கைதட்டினீங்க. அப்படி ஒருத்தர் கூட சொல்லாத எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்றீங்க, புரியுங்களா? பாயிண்ட் என்னன்னா, நான் உங்களுக்கு வேற பதில் சொல்ல வரேன். எல்லா அரசியல் தலைவரும் சர்வாதிகாரிகள், எனிபடி. நீங்க நரேந்திர மோடி சொல்லுங்க, ஜெயலலிதா சொல்லுங்க, இபிஎஸ் சொல்லுங்க, ஸ்டாலின் சொல்லுங்க, கலைஞர் சொல்லுங்க, எல்லா அரசியல் தலைவரும் சர்வாதிகாரிகள் தான். அரவணைப்போ அனுசரிப்போ இருந்தாலே பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு அணியாவும் அதே போல அதிமுகவும் கூட மாறும் இல்ல. ஏன் அதை செய்ய மாட்டாங்க? அனுசரணையா சமரசமான்னு பார்க்கணும். நீங்க அதை அனுசரணை நினைக்கிறீங்க, அது அவர்கள் சமரசம் நினைக்கிறாங்க. எதுக்கு எவ்வளவு வேல்யூன்னு ஒரு கணக்கு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், 2016 தேர்தலில் அதிமுக திமுக எடுத்த முடிவுனால எந்த குட்டி கட்சியிலும் இல்லாத ஒரு சட்டசபை கிளியரா அமைஞ்சது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட கிடையாது. அவருக்கு அவர் ஒரு உயரம் தெரிய வைக்கப்பட்டது. 2017 படப்படவன எல்லாம் சேர்ந்து டிஎம்கே கூட சேர்ந்து செட்டில் ஆகிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரீலைஃப், அவர்கள் மறுவாழ்வு கிடைச்சிருக்காங்க. அப்ப அதுதான் உண்மை. திமுக அதிமுக இல்லாமல் 2 கட்சியில ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடும். திமுக அதிமுக நீங்கள் எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அப்ப இந்த கூட்டணி பேரம் பேசுகிறவர்கள் அத்தனை பேர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பாயிண்ட். அதுதான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க என்னவா வாங்குனீங்கிறது நீங்க 2016 ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். திமுக அதிமுக இன்னைக்கு தோக்கு நாளைக்கு எந்திரிக்கும். தலைவர் சொன்ன மாதிரி அது வந்து யானை படுத்தாலும் குதிரை மாட்டான், அது நீங்க அதை பார்க்கணும். அப்ப நீங்க வந்து அந்த கணக்குல இல்லாம நான் வந்து வாங்கினேன் போனேன் பெர்செப்ஷன் பில்டிங்ல நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவு கட்சி கூட நிக்குது, அவ்வளவு கட்சி சூப்பர், ஓட்டு நிக்குதா அதை பார்ப்போம். ஓட்டு எவ்வளவு ஆகுது? நீங்க வந்து இவ்வளவு பேர் சேர்ந்து வேற ஒரு விஷயம் பேசுறேன் சார். உங்களுக்கு சும்மா நான் உங்களுக்கு நாளைக்கு நீங்க நோட் பண்ணிட்டு திரும்ப என்கிட்ட கேட்கறக்கா ஒரு கேள்வி சொல்றேன். இத்தனை கட்சி சேர்ந்துருச்சுல்ல, இவ்வளவு தலைவர் சேர்ந்துட்டாங்கல்ல, திமுக வாங்க போகிற வாக்கு 2019 திமுக வாங்கின வாக்குடன் கம்பேர் பண்ணி நம்ம திரும்ப பேசுவோம். இவ்வளவுதான் நான் சொல்ல, வேற எந்த நான் உங்களுக்கு சவால் விடலாம் எதுவும் சொல்ல. உங்களுக்கு சும்மா ஒரு நமக்குள்ள ஒரு தெரிஞ்சுக்கிறக்க 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் 2026 இவ்வளவுக்கு பிறகு நீங்க சொல்ல 10,000 5,000 ரூபாய் ப்ராமிஸ், 5,000 ரூபாய் டெலிவரி, 21 வச்சுக்கலாமா? 19 சொல்றீங்க. என்ன அவங்க தான் கூட்டணி அமைஞ்சாங்க. 21 வச்சுக்கணும். உங்க தகவலுக்காக நீங்க தெரியல மறந்துட்டீங்க. 19 21 குறைவா ஓட்டுவாங்க. பாக்குறீங்களா? தெரியும் சார். உங்களுக்கு தெரியாதுங்க, ஏங்க சமாளிக்கிறீங்க? 21 வச்சு கொடுமா அப்படிங்களா? 19 பெரு வெற்றி உங்க தகவலுக்காக. 19 21 கம்மி உங்க தகவலுக்காக. 21 24 கம்மி உங்க தகவலுக்காக. 20 சார் இல்ல நாங்க சொன்னேன். தமிழக முதலமைச்சர் யாருன்னா நான் வந்து கருணாநிதி சொல்லிடுவேனா, இபிஎஸ் சொல்லிடுவேனா? சரி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்ல எனக்கு என்ன தயக்கம் இருக்குது? அதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே. உங்களுக்கு அவர் தான் முதலமைச்சர், எனக்கு அவர் தான் முதலமைச்சர். அது எப்படி மாற்ற சொல்ல போறேன்? நான் கேட்கறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல, நடைமுறை உண்மை. நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, அரவணைச்சிட்டாரு, அவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தாரு. 2019 திமுக வாங்கி அதிகபட்ச வாக்கு, 2026 வாங்கக்கூடிய வாக்கு நீங்க பார்த்து என்ன வித்தியாசம் பார்த்து. அதிமுகவில் இருந்து போன பலருக்கு திமுகவில் இன்னைக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அதே போல இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்திருக்காங்க. திமுகவில் அவ்வளவு தலைவர்கள் இல்லையான்னு யோசிங்க. அது செகண்டரி வாங்க சார். போனவங்களுக்கு நல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 34 அமைச்சர்ல 12 பேர் ஏடிஎம்கே காரங்க. ஆமா, என்ன கட்சி நடத்துறீங்கன்னு கேள்வி வருமா? அப்ப நீங்க திமுக அதிமுக கேள்வி வரும்ல?
அப்ப திமுக ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணன் நேருக்கு என்ன துறை கொடுத்துருக்கீங்க, செந்தில் பாலாஜி என்ன துறை கொடுத்தீங்க, ஏவாவுக்கு என்ன துறை கொடுத்துருக்கீங்க, மற்றவங்க என்ன துறை கொடுத்தீங்க, ரகுபதிக்கு எவ்வளவு அறிவாலயத்தை கொடுக்குறீங்க, மற்றவங்க என்ன கொடுக்குறீங்க, சத்தியமூர்த்தி எப்படி இருக்காரு, இவர் எப்படி இருக்காரு, கேட்க சார் எங்க இருக்காரு, மற்றவங்க அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கே வந்தவங்க தான் டிஎம்கே ஏடிஎம்கே போய் நாங்க வந்துருக்கலாம் தான் நினைப்பாங்க. அப்ப நீங்க உங்க கட்சியிலேயே மாடா ஓடா தேஞ்சு உழைச்சு, நான் ஒரு பேச்சுக்கிறேன், திரு கம்பம் செல்வேந்திரன், கம்பம் அரசேந்திரன் எல்லாருமே அங்க வந்து பல பேர் அங்க வந்திருக்காங்க. அவர்கள் கடைசி வரைக்கும் அங்க உட்கார்ந்துருக்கணும். நேத்து வந்து டிஎம்கே ஒருத்தர் எம்பி ஆயிருவார், ஒருத்தர் மந்திரி. அப்ப நான் வந்து அவ்வளவு உழைச்சேன், அப்ப எனக்கு என்ன இருக்கு? ஏடிஎம்கே வந்து கேகே சார் வந்து வந்துருவார், அவருக்கு முக்கியத்துவம். தமிழ் விருதுநகர்ல டிஎம்கே ஒழிச்சதே அவர் தான், அவர் டிஎம்கே கொடுத்துருவீங்க. அப்ப டிஎம்கே காரங்க என்ன யோசிப்பான்னு பாருங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் நீங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி எல்லாம் பேசிருக்கீங்க. அந்த எப்பயுமே பேசிருக்கேன். இல்ல அதுதான். எப்பயுமே ஆனா நீங்க இப்படி பேசியும் ஒருத்தர் கூட ஏடிஎம்கேக்கு போல. எனக்கு ஏங்க நான் ஏடிஎம்கேல ஆள் சேர்த்துட்டு இருக்கேனாங்க. எனக்கு அது வேலையாக நான் சொல்ல வர கருத்தை சொல்றீங்க. ஆனா அந்த தொண்டர்கள் திமுக, உதயசூரியன், ஸ்டாலின், கலைஞர் நிக்கிறாங்க. ஒரு புள்ளி உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளையும் 2026 திமுக கூட்டணி வாங்க போற வாக்குகளும் பாத்துக்குங்க. சரிங்களா? நான் சொல்றேன் கூடும் குறையாதுன்னு சொல்லல. நல்லா இங்க வச்சுங்க. திருப்பி நீங்க வந்து இப்ப நான் வந்து வார்த்தையை மாத்தவே மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் முன்னாடி இப்ப 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் சொல்றேன். அது என்ன உயரம் போயிருக்கணும், அவ்வளவு உயரம் போதா நீங்க பாத்து. இவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட். இவ்வளவுதான். அதே மாதிரி இவரெல்லாம் வரட்டும் போகட்டும். என்ன என்ன நினைப்பாங்க? திமுக 2 சேலஞ்சுங்க. ஒண்ணு, மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய வாரிசுகள். அப்ப நான் வந்து அன்னாருடைய பிள்ளையா இருந்தா தான் வந்து அங்க எம்எல்ஏ ஆக முடியுமா? நான் கட்சியிலே கீழிருந்து ஒன்றிய நகரம் வட்டம் வந்தா முன்னேற முடியாதாங்க ஒரு கேள்வி. ஏடிஎம்கேல இபிஎஸ் முதலமைச்சர் ஆயிடுவார், ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆயிடுவார். யாருனாலும் வேலுமணி வந்து எங்க இருந்தார், இன்னைக்கு எங்க இருக்கிறார், தங்கமணி எங்க இருந்தார், இன்னைக்கு எங்க இருக்கிறார், இப்படி யார் யாரும் எங்க இருந்தாலும் தெரியாமலாம் இப்படி வர முடியும். அப்படி ஸ்கோப் அங்க இருக்குது. ஆனா டிஎம்கேல இவர்கள் தான் இருக்கு. ஸோ அந்த வாரிசு மாவட்டம் தோறும் வளர்ந்து. நான் வந்து கருணாநிதி ஸ்டாலின் சொல்லல, அவர் வந்து 40 வருஷமா உட்கார்ந்து மல்லு கட்டி வந்தவர். ஆனா மாவட்டம் தான் அந்த வாரிசு வரும்போது அது வேற ஒன்று கட்சிக்காரங்களுக்குள்ளேயே. 2வது, இவரை எடுத்து நான் காலம்புறம் சண்டை போட்டேன். நான் உங்களை அந்த ஈக்குவேஷன் சொன்னேன். தங்க தமிழ் செல்வனுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? பக்கத்துல நின்ட்டாரு இன்னைக்கு. நிப்பாருங்க. மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு கேட்டேன். அவர் வாய் வேற சொல்லுவாரு. மைண்ட் செட் நீங்க பாருங்க. நாளைக்கு என்ன நடக்க பாருங்க. நாளைக்கு வரப்போ பாருங்க. நீங்க கண்ணுடா பாருங்க. உங்களுக்கு புரியல? அப்ப என்ன காலம் பூரா நான் இவர்களை தான் எதிர்த்தேன். அவர் திருப்பி வந்தாரு. இப்ப நான் அவர் கூட நிக்கிறதா? ஆனாலும் நீங்க சொல்ற தங்கத்தமிழ் செல்வன் வைத்தே சொல்ற பாருங்க. அவர் கூட இன்னைக்கு ஒரு பொசிஷன் பண்ணி நீங்க எம்பி ஆகி போயிட்டாரு. ரைட்டுங்களா? அதத்தாங்க நான் சொல்லி. அதுதான் ஓபிஎஸ்க்கும் இப்ப அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்துரும்ல. கம்பம் செல்வேந்திரன் நினைப்பாரு, கம்பன் அரசேந்திரன் நினைப்பாரு, கம்ப ராமகிருஷ்ணன் நினைப்பாரு. அதுதானங்க நான் கேட்டுருக்கிறேன். இத்தனை பேர் இந்த மாவட்டத்துல இருந்து உழைச்சாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க? சார் நாங்க ஏடிஎம்கேக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்கிறோம். நீங்க ஏடிஎம்கேக்கு ஒரு கூட கூட்டிட்டு என்ன சார் பிரச்சனை? கடந்த 9 ஆண்டு காலமாக கிடைக்காத ஒரு அங்கீகாரம், மரியாதை அதெல்லாம் இன்னைக்கு திமுகவில் கிடைச்சிரும்னு போயிருக்காரு. அது எப்படி இருக்கும் ஓபிஎஸ்க்கு? பெரிய சேலஞ்சா இருக்கும். பெரிய சேலஞ்சா இருக்கும். திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா போய் சேர்ந்த உடனே என்ன மரியாதை கிடைச்சது? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல போய் பாத்தீங்களா நீங்க? அதுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூரே போலையா? அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கோயம்புத்தூரே போலையா? நேரா வந்து மெட்ராஸுக்கு வந்து ரூம் டு ரூம் வந்துடுறாரா? இங்கேருந்து அங்கே பாஞ்சு வந்துடுறாரா? சார்ட்டர் பிளைட்ல வந்துடுறாரா? யார் ஏன் வரல? ஆரம்பிச்சோ சூப்பராக இருக்கும். அடுத்த மீட்டிங்ல ஓபிஎஸ்க்கு பெரிய மரியாதை கிடைக்கும். அடுத்த மீட்டிங்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் லாஜிக்கலா. மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடக்கும். அப்போ ஓபிஎஸ் எங்க இருப்பாரு? கீழே தான் உட்காரணும். என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்க? 3 முறை முதலமைச்சர், ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், அவர் கட்சியோடைய பைனான்ஸ் மினிஸ்டர், அவர் பையன் எம்பி, என்ன கீழே உட்கார்ந்து சொல்லிட்டீங்க? நீங்களே கீழே உட்கார்ந்து இன்னைக்கு சார் நாளைக்கு நீங்களே சொல்றீங்களே கட்சி பதவி ஒரு துணை பொதுச் செயலாளரோ சொல்லிட்டாரு சார், ஒரு துணை பொதுச் செயலாளரோ, அடுத்து சபாநாயகரோ, ஜெயிச்சால் சபாநாயகரோ அதெல்லாம் இருக்கும். நீங்க துணை முதலமைச்சரா கூட வச்சுக்கோங்க சார். 2 பேரும். எனக்கு அதுல என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், நீ கூட்டணி கட்சி தலைவர் கூட்டத்தில் எங்க இருப்பாரு நான் கேட்டேன். உங்களுக்கு என்ன, அவர் சட்டமன்றத்தில் எங்க இருப்பாரு நான் கேட்கல. நான் ரொம்ப தெளிவா நிதானமா, நாளைக்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர் கூட்டம் நடக்குது. சோனியா காந்தி வர்றாங்க, ராகுல் காந்தி வர்றாங்க, திருமாவளவன் நிக்கிறாரு, 2 கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க. இல்ல அண்ணன் ஓபிஎஸ் எங்க இருப்பாரு கேட்டேன். அமைச்சர்களோட பக்கத்துல உட்காருவாரு. திமுக அமைச்சர்களோட பக்கத்துல உட்காருவாரு. எங்க ஒரு கேபினெட் அமைச்சர்களுக்கு அங்க அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும். எங்க வரிசையில இருப்பாரு சார். நீங்க முதல்ல கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் மாடி ஐயோ நம்ம வந்து வாயில வந்து ஒட்டு உலகிட்டமே கவலைப்பட்டீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க எங்க இருந்தீங்க? அவ்வளவுதான் நான் சொல்ல, வேற ஒண்ணுமே சொல்ல. இறுதியா ஒரு கேள்வி சார், விஜய்க்கு வந்துருவோம் சார். விஜய் அவர் வருவாரு, இவர் வருவாருன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எவர் வருவாருன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சார்? காங்கிரஸ் தவிர வேற எந்த வாய்ப்பும் தெரியல. காங்கிரஸ் வந்தா தான் மற்றவங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், காங்கிரஸ் வராம வேற யாரும் வரமாட்டாங்க. காங்கிரஸ் வந்தா பல பேர் வருவாங்க. காங்கிரஸ் வரலன்னு யாரும் வரமாட்டாங்க. அது ரொம்ப குழப்பம். அது காங்கிரஸ் வந்தா தான் அது அலைன்ஸ். அப்புறம் ஆட்சியில பங்கும் இல்லை, அதிகாரத்துல பங்கும் இல்லை, கொடுக்குறேன்னு சொல்லியும் யாரும் வரல. கரெக்டுங்களா? பலமானவரா தெரியல அவரு. விஜயை பார்க்கல. இந்த தேர்தலில் மெட்ரிலைஸ் ஆகிறதுக்காக நிற்கிறாங்க. லாங் ரன்னுக்கு வந்து விஜய் ஒர்க் அவுட் ஆகுவார். லாங் ரன் அவர் நிற்பாராங்கிறது செப்பரேட் கேள்வி. இந்த எலெக்ஷனில் அவங்க வந்து மெட்ரிலைஸ் ஆகிறதுக்கு இல்லை, பட் வந்து இவர்கள் எல்லோரும் மூக்கில் வரல வைக்கிற அளவுக்கு ஓட்டு வாங்குவார்.
என்டிஏ ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாங்க. அமித்ஷா, மோடி அவங்களுடைய எண்ணப்பாடு, என்ன பிளான்னு தெரியல. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தாங்கன்னெல்லாம் நான் கூட கேள்வி வச்சிருந்தேன் உங்ககிட்ட கூட. ஆனால் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுடைய ஆசை அதை நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க. நான் சொல்லியிருக்கேன் அது நப்பாசை கூட இல்லை தப்பாசன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நான் இன்னொரு முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு எதிராக நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இந்த ராசி சோர்வாக தானே இருக்காங்க. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போகலாம். நீங்கள் வந்து பிஜேபி ஏடிஎம்கே சேராதுன்னு சொன்னால் சேர்ந்துருவாங்க. அவங்க சோர்வா இருக்காங்கன்னு அதான் நாங்கள் எங்களுக்கு என்ன புரிதல்னா மாதேஷ் என்ன சொல்றாரு அதுக்கு எதிர உள்ளதை புரிஞ்சுக்கும். எங்களுக்கு அவ்வளோதான். எங்களுக்கு பாடு நீங்க தான். நீங்கள் உங்களை பார்ப்போம். நீங்கள் வந்து இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னா அப்போ அவன் தான் ஜெயிப்பான். இப்போ அவன் தோத்துருவான் அப்போ இவன் தான் ஜெயிப்பான். எங்களுக்கு பாடம் எழுதி அது நடந்துட்டு இருக்காது. நீங்கள் வரல. நானும் நீங்களும் எடுத்த பேட்டியை மட்டும் எடுத்து பாரு. வேற ஒன்றுமே ஒரு 2 வருஷமா பேசிருப்போம் 3 வருஷமா பேசிருப்போம். நீங்கள் பல சுப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க தப்பாச நப்பாச பூரா மாறி இருக்கும். நான் சொல்றேன் அவர்கள் சோர்வா இருக்கிறார்கள், அவர்கள் படுத்தியே விட்டார்கள், இவர்கள் உற்சாகமா இருக்கு. நீங்க உற்சாகமா இருங்க. உங்களுக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்துட்டாரு, அண்ணி பிரேமலா வந்துட்டாரு, நீங்க ஹாப்பியா இருங்க. நான் ஏன் தடுக்க போறேன்? உங்களுடைய உற்சாகத்தை நான் ஏன் தடுக்க போறேன்? பாயிண்ட் ஒண்ணுதான். நீங்க எவ்வளவு திமுகவோ அதிமுகவோ 2026 வெல்வது சுலபம் அல்ல. இதுதான் பாயிண்ட். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.